ஹலோ மக்களே, இன்னைக்கு காலையில் எழுந்து கண்ணாடி என்னோடய ஃபேஸை பார்த்துட்டு என்னோடய பிரைவசிகளை அனைத்து முடிச்சுட்டு வெளியே போயிட்டு சூரியனுக்கு ஒரு வணக்கத்தை அப்புறம் தான் சூரியனுக்கணுங்க. என்ன மாதிரி கிளைமேட் பார்த்தீங்களா இல்லையா? இந்த மாதிரி கிளைமேட் எங்கெல்லாம் இருக்குன்னு நீங்களும் ஒரு கமெண்ட் போடுங்க. அப்புறம் நோட்டா படம் போட்டாங்க. ஒரு நோட்டா படத்தையும் ஒரு நோட்டா விட்டுட்டு அப்படியே நம்மளும் அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த வாட்சாக விட்டுட்டு ஜிம்மு கிளம்பியாச்சுங்க. இந்த மாதிரி கிளைமேட் எங்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. செம்ம கிளைமேட்டுங்க சென்னையில். கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாகவே கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. பார்த்தா அவங்களுக்கே தெரியும். சண்டே டைமில் மார்னிங் ஃப்ரீயாக இருக்குது ரோடு. ஜிம்முக்கு போயிட்டு ஒரு தரமான ஒர்க் அவுட் க்ளீன் அண்ட் ஜெர்க். இது எதுக்கு பண்ணுறேன்னா என்னோடய ஃபுல் பாடியில் எல்லாமே கரெக்டாக ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வெறும் ஒரு 3 வேரியேஷன் தான். க்ளீன் அண்ட் ஜெர்க், 1 hand தம்பிள் ரைஸ். அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் அவுட் நீங்களே பாருங்கள் என்ன ஒர்க் போகுதுன்னு. இது ஒரு 3 செட்டு, 15, 12, 10. இது போடுறதுனால என்ன ஆகும்னா உங்களோட ஸ்ட்ரென்த்னிங் நல்லா ஆகும். ஷோல்டர்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்னிங் ஆகும். ஹிப் த்ரஸ்ட் எதுக்கு நான் போடுறேன்னா, ஹிப் த்ரஸ்ட் பேக் நல்லாவே உங்களுக்கு இதாக இருக்கும், ஸ்ட்ரென்த் ஆகும். இதை நீ போடுறதுனால இப்போ நீங்கள் சம்டைம்ஸ் நிறைய பேர் பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதுக்காக இது நல்ல ஒர்க் அவுட் இருக்கும். ஒரு போஸ்ட் செக் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் தான் இல்லை. அப்புறம் என்ன வீட்டுக்கு குளிச்சுட்டு துணியை காய போட்டு போயிட்டாங்க. நான்லாம் துவைக்கலைங்க. நான் துவைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. எங்கள் அப்பா துவைச்சாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போய் காய போடலான்னு பார்த்தா வெயில் சரியான வெயிலுங்க. காலையில் நல்லா ஒரு மேகமூட்டத்தோடு இருக்குது. இந்த மத்தியானம் ஆனால் வெயில் இப்படி அடிக்குது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிளைமேட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. வீட்டுக்கு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. எங்கள் அக்கா வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு ஒரு அவுட்ஃபிட் செக்கை போட்டுட்டு கிளம்பிட்டேன். மேலே யாரோ கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. யாரா நம்மளோ கூப்பிட்றா? அதான் மேலே பார்த்துட்டே இருக்கேன். என்னடா இது ஒன்றும் புரியல. ஆனால் போகும்போது சரியான வெயிலுங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படியே வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. காலையில் கிளைமேட்டுக்கு வெயில் அப்படியே. அப்புறம் ஃபுல் ரெயின் அவுட் ஆகி அப்புறம் அக்கா வெளிலேருந்து கிளம்பிட்டு பார்த்தா அவங்களுக்கே தெரியும். நல்லா மூஞ்சிலாம் அப்படியே டேன் ஆகி தான் வந்திருப்பேன். வீட்டுக்கு கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி டே சைன் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்ஸ் காய்.